மழை எப்படி இருக்கு ஜான்? ரொம்ப கஷ்டங்க. வயசானவங்க பவர் இல்லாதவங்க வராதிங்க சொல்லிட்டேன். நாங்கள் வெள்ளையங்கிரி போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மகா சிவராத்திரிக்கு நம்ம வெள்ளையங்கிரி போயிட்டு வந்தோம். ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த வாட்டி February 13 தான் கிளம்புனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா February 15 தான் இந்த வாட்டி மகா சிவராத்திரி வந்தது. மகா சிவராத்திரி அன்றைக்கி ஏறி இறங்கினா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால ஒரு ஆள் புல்லாடி ஏறி இறங்கலாம்னு சொல்லிட்டு February 13 கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதியம் ட்ரெயின் கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். மதியம் 1:30 மணிக்கு ட்ரெயின். நைட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு 10:15க்குலாம் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். இதில் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்தாலே நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்கும். பூண்டி பஸ்ஸு, அப்படி இல்லைன்னா ஈஷான்னு சொல்லிட்டு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறினாலே நம்ம மலையோட அடிவாரத்துக்கு போயிடலாம். அந்த அடிவாரத்தில் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலும் இருக்கும். காலையில் ஒரு 6:30க்கு எழுந்து எல்லாம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட்டு கிளம்புறதுக்கெலாம் ஒரு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 8 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம் மலை ஏறுறதுக்கு. ஸோ மலை ஏறுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு வாங்கணும், அதுவும் இங்கேயும் விற்பாங்க. ஒரு கொம்பு பார்த்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாம் கொம்பு இருந்தால் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொம்பு முக்கியமாக வாங்கிடணும் மக்களே. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல்லாக செக்அப் பண்ணுவாங்க. ஸோ செக்கிங்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணி கிளம்புனோம். ஸோ நாங்கள் எல்லோரும் டீமாக தான் வந்தோம். பட் ஆனால் ஒரு 4 பேராக வந்து பிரிஞ்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டாக வெள்ளையங்கிரி மலை எப்போலாம் திறந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா February 1 May 31 வரையும் எவ்ரி இயர் திறப்பாங்க. அதாவது 4 மாதம் திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த 4 மாதத்துக்குள்ளேயே போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருக்கும். நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 14 பேர் கேங்காக போனோம். ஸோ நிறைய பேர் போனதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் ஃபஸ்ட்டு ஒரு 45 minutes ஆச்சு ஃபஸ்ட்டு மலையாண்ட போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மலையாண்ட வந்துட்டோன்ட்டு எப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்னா, பிள்ளையார் கோயில் வரும். ஸோ அங்கே போனால் ஒரு மலை முடிஞ்சுதான் கணக்கு. தென் அங்கேருந்து போனீங்கன்னா செகண்டு மலை, அது எப்படி முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில்னு ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா 2வது மலை முடிஞ்சிடும். இதில் மேலே வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சைட்லலாம் சின்ன சின்ன கடல்லாம் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸு, அப்புறம் பழங்கள்லாம் விற்பாங்க. சம்டைம்ஸ் மோர் கிடைக்கும், கேப்பக்கூழ் இதெல்லாம் கிடைக்கும். தென் அப்படியே போனோன்னா 3வது மலை கொஞ்சம் முடியறதுக்கு முன்னாடி சொனையில் தண்ணி வரும். ஸோ வேணும்னா நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணிலாம். ஏன்னா மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தான் தண்ணியே வரும். ஸோ அதனால் தண்ணி வர இடத்துலலாம் நம்ம அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 3வது மலை முடித்தோடனே 4வது மலை, இதுதான் பார்த்தீங்கன்னா திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஊர்லலாம் பொத்தடி பாட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வழிப்பாதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேயே கொஞ்சம் மேடும் பள்ளம் அங்கங்கே வரும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் 5வது 6வது மலை கூட ஈஸியாக தான் இருக்கும். அந்த கடைசி மலை தான் மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 5வது மலை வந்துட்டோம், சாப்பிட்டோம், அவ்வளோதான். தென் 6வது மலை முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கால்வாய் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் அந்த தண்ணி வர இடம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்கும். ஆனால் குளித்தா செம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம போயிட்டு வர வரையும் கொஞ்சம் பாடி ஃப்ரீயாகவும் ஆகும். ஸோ அதனால் குளிக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே குளிச்சுட்டு போகலாம். தென் லாஸ்ட்டாக இதுதான் 7வது மலை. பார்க்கும் போது எப்படிரா ஏற போகிறோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நெட்டாக இருக்கும் இந்த மலை. நம்ம பார்த்தீங்கன்னா 6வது மலையிலேருந்து பார்த்தாலே மேலே இருக்க ஆள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தெரிவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நெட்டாக இருக்கும் இந்த மலை. ஸோ இருக்கிறதுலே இதுதான் செம்ம டாஸ்க்கு, இது ஏறுறது தான். ஸோ நாங்கள் கரெக்டாக 7வது மலையை கரெக்டாக 4 மணிக்கு ரீச் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் சிவன் தரிசனத்தை பார்த்துட்டு ஸோ கீழே இறங்க வேண்டிய ப்ராசஸ் தான். கண்ணில் தண்ணி வச்சுட்டு போயிருப்பான் தருணா. வீடியோ எடுக்கிறியாங்க? வாங்க டைலாக் போட போகிறேன். கொஞ்சம் நெஞ்சம் பேசுனேன். வெள்ளையங்கிரி மலை ஏறியாச்சு, அவ்வளோதான்.
நாங்கள் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் தான் போயிருந்தோம், அதனால் கூட்டம் கம்மியாக இருந்தது. அதனால் சாமியை ரொம்ப நல்லாவே பார்த்தோம். ஸோ வேலையே ஒரு 4:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி நேரத்தில் கீழே இறங்கிட்டோம். அதாவது ஒரு 8:30க்கெலாம் கீழேயே வந்து ரீச் ஆகிட்டோம். இதில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5:36 வரையும் தான் வந்து வெளிச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் வெளிச்சம் இல்லை. அதனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து டார்ச் லைட் வாங்கிட்டு போயிருந்தோம் மக்களே. நீங்களும் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டார்ச் லைட் வாங்கிட்டு போங்க. ஏன்னா மேலே எந்த ஒரு லைட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் டார்ச் முக்கியம். மழை எப்படி இருக்குது ஜான்? ரொம்ப கஷ்டங்க. விசானவங்க பவர் இல்லாதவங்க வராதிங்க சொல்லிட்டேன். நீ சொல்லிப்பாங்க கருத்தையப்பா. ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கஷ்டம், முட்டி வலிக்குது, முடிச்சு வாங்குது. சில்பி அம்மா, சுபலி அம்மா போலாமாப்பா. இதில் ஏறுறதை விட இறங்குறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா மலைலாம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 மலையும் பாதை மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலாம். ஃபஸ்ட்டு மலையும் 2வது மலையும் மட்டும் திருப்பியும் படிக்கட்டு வரும். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மக்களே. இதில் கீழே வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆனோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு 4 நாள் தொடர்ந்து இங்கே அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. சரி வந்தவொடனே அன்னதானம் இருந்தது. கீழே வந்து கொஞ்சம் சாப்பாடு கிச்சடிலாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா மறுநாள் 12 மணிக்கு தான் எங்களுக்கு ட்ரெயினு. அதனால் நைட்டு இங்கேயே தூங்கிட்டோம். லீஷாவை சுற்றி பார்த்துட்டு வெளில வந்தால் நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கேயே பஸ்ஸு வருது. ஸோ அதில் ஏறி கரெக்டாக நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் வந்துட்டோம், அவ்வளோதான் மக்களே. நாங்கள் 16 பேர் போயிருந்தோம். பெர் ரெட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் தான் போயிருந்தோம். அதுவும் 2 AC சிட்டிங் தான் புக் பண்ணியிருந்தோம். 270 540 ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு 50 ஒரு 100 ஆச்சு. மொத்தமாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 640 ஆச்சு. வேறு என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் போகும்போது நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இல்லை அங்கே போய்ட்டு ஹோட்டல்ஸில் எதுனா சாப்பிட்றது, இதுதான் அதர் செலவு. ஸோ அந்த செலவும் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 ஆனால் கூட மொத்தமே ஒரு 1500 சரியான ஒரு ட்ரிப்பு மக்களே. ஸோ மக்களே லீவில் வெள்ளைக்கு நீங்கள் போயிருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஒரு கமெண்ட்டை ஒன்று போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். டாடா பாய்.